என்னதான் கங்குவா திரைப்படம் மிக எதிர்பார்ப்புக்கு மத்தியில வெளியாகி மிகப்பெரிய தோல்வி படமா மாறி இருந்தாலும் கூட கொஞ்சம் கூட மனம் உடைஞ்சு போகாம சூர்யாவும் சரி, சூர்யாவோட ரசிகர்களும் சரி மிகப்பெரிய நம்பிக்கையில் இருக்காங்க அடுத்தடுத்த படங்களின் மேல. அதற்கு தகுந்த மாதிரி தான் அடுத்தடுத்த படங்களோட அப்டேட் வெளியாகிட்டு இருக்கு. இந்த ஒரு வேளையில தான் சூர்யா 46 பத்தின முக்கியமான அப்டேட் வெளியாகி இருக்கு. என்ன நடந்திருக்கு, என்ன அப்டேட் அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். கங்குவா படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கறத சூர்யா ரசிகர்களை கேட்டாவே தெரியும். ஆனா மிகப்பெரிய தோல்வி படம். அதையும் தாண்டி கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல ரெட்ரோ படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு நடிகர் சூர்யா. அதை முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா 45 படத்துல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் வெற்றிமாறன் படத்தில் நடிக்க இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா அதற்கு மத்தியில தான் ஆத்தி, லக்கி பாஸ்கர் மாதிரியான படங்களை எடுத்த இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கத்துல சூர்யா நடிக்க இருக்காரு. இந்த ஒரு படத்தை சித்தாரா என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிக்க இருக்காங்க. இது நடிகர் சூர்யாவோட 46வது திரைப்படம். இந்தியாவுல முதலா எப்படி இன்ஜினை உருவாக்குனாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த படத்தோட கதைக்களம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி திரைத்துறை வட்டாரங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. லக்கி பாஸ்கர், வாத்தி திரைப்படங்களை தொடர்ந்து சூர்யா 46 திரைப்படத்துக்குமே ஜிவி பிரகாஷ் தான் இசையமைக்க இருக்காரு அப்படின்ற தகவலானது வெளியாகி இருக்கு. இந்த படத்திற்கான இசை வேலைகளை ஜிவி பிரகாஷும் வெங்கி அட்லூரியும் சில நாட்களுக்கு முன்னாடி துபாயில இருந்து தொடங்கி இருக்காங்க அப்படின்ற தகவலானது வெளியாகி இருக்கு. சரி, ஓகே, நீங்க உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வெங்கி அட்லூரி மற்றும் சூர்யாவோட காம்போல ஒரு மிக முக்கியமான வரலாற்று திரைப்படமானது வெளியாகி இருக்கு. இந்த காம்போ எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை